இந்த நாக்கை கட் பண்ணிக்கிற கிளைமேக்ஸ் வந்து நான் கதை சொல்கிறப்ப இல்லை. அவர்கிட்ட கதை சொல்லி ஓகே ஆகி ஷூட்டிங் ஒரு 15 நாள் போகிற வரைக்கும் இல்லை. கிளைமேக்ஸ் மாற்றலான் இருக்கேன். ஏன் நீ சொன்ன கிளைமேக்ஸ் நல்லா தானே இருந்தது, அதுக்காக தானே உனக்கு சான்ஸ் கொடுத்தேன். சினிமாவுக்கு வரும்போது பாட்டே இல்லாமல் படம் பண்ணணும்னு நினச்சி வந்தோன்னா அப்போவே பாட்டெல்லாம் இருக்கக்கூடாது. பாட்டு ரியாலிட்டியில் எங்கடா இருக்கு? ஃபிலிம் பை சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் வரும் எண்டில். டைரக்டர் பெண்ணே மேலே வராது. அப்போ வராது. ஓகே. நான் போய் இப்படி ஓப்பனாக கேட்குறேன், சார் எனக்கு ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை வரணும் சார் எனக்கு அப்படின்னு. இந்த படத்துக்கு வந்து வேற டைட்டில் வச்சுருந்தோம். ஓகே. விஜய் ஆண்டனி சொன்ன முதல் சஜஷன், சார் இந்த டைட்டில் வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு நூறுசாமின்னு பேர் சொன்னார். சசி நீ வீடு வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறாரு. இல்லை சார் அப்படின்னு. அப்போ ஏன் வாங்கலைன்னா நான் ஹீரோ வச்சு படம் பண்ணுறது இல்லை சார் அப்படின்னா. நல்ல டேலண்ட்டை ஃபைன் பண்ணி அது ரொம்ப சில படம் இப்போ சுவாசிக்கானா ஆல்ரெடி அவங்க ப்ரூவனாக இருக்காங்க, நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்றது ஓகே. பட் பார்வதி இங்கே கூட்டிகிட்டு வந்தது, லிஜோமோல் இங்கே கூட்டிகிட்டு வர்றதெல்லாம் வந்து எப்படி நடக்குது? லிஜோமோல் சார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நான் வந்து மகேஷ் பிரதிகாரன்னு ஒரு படம் பார்க்குறேன். ரொம்ப ப்ராமிசிங்கான பிரதீப் ரங்கநாதன் இருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் எந்த விதத்தில் சொல்கிறேன்னா சார், உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சுதர்சன். ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை மீட் பண்ணி. நூறுசாமி பற்றி நிறைய விஷயங்கள் 100 விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை முதல் தடவையாக இன்டர்வியூ பண்ணுறதும் கூடுதல் மகிழ்ச்சி சார். எனக்கும் வந்து விகடனுக்கு கொடுக்குற இன்டர்வியூ அப்படிங்கிறதுல ஒரு ஸ்பெஷல் பயம் கலந்த மரியாதை இருக்கு எனக்கு. இதை கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுல, அது நீங்கள் எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். டைட்டிலே வந்து பிச்சைக்காரனில் வரக்கூடிய அந்த பாடலோட ஸ்டார்டிங்ல இருந்து தான் வச்சிருந்திருக்கீங்க. ஸோ அந்த டைட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம், நூறுசாமி. ஏன்னா அதுலேயே வந்து 100 சாமி இருந்தாலும் அம்மா மாதிரி ஆகாதுன்றது தான் அந்த பாட்டோட இது. இப்போ எல்லாரோட ரிங்டோனாகவும் கலர் டியூனாகவும் அந்த பாட்டு வந்து மனசு நெருக்கமா இருந்திருக்கு. ஸோ இப்போ அதே விஷயங்களை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அந்த டைட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஆக்சுவலி இந்த படத்துக்கு வந்து வேற டைட்டில் வச்சிருந்தோம். ஓகே. விஜய் ஆண்டனி உள்ளே வந்தவுடனே அவர் செஞ்ச வேலை இல்லை, அவர் சொன்ன சஜஷன், சார் இந்த டைட்டில் வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு நூறுசாமின்னு பேர் சொன்னார். பிச்சைக்காரன் டைட்டில் என்னோட டைட்டில் கிடையாது, அவருடைய சாய்ஸ் தான் அது. ஓகே. ஸோ அதனாலேயே நான் வந்து நூறுசாமி அக்செப்ட் பண்ணிட்டேன். இன்னொரு காரணம் நூறுசாமி அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு காரணம் வந்து பெஸ்ட் லிஸ்ட் இருக்கும் இல்லையா, செலெக்ஷன் இருக்கும் இல்லையா, இந்த படத்துக்கு என்னென்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 டைட்டில் சூஸ் பண்ணி வச்சிடறேன். இதில் எதை சூஸ் பண்ணலான்னு அதில் டாப் எது அதை சூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு டைட்டில் சூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே. பட் இவர் வந்து நூறுசாமி சஜஸ்ட் பண்ணால் நாங்கள் ஒத்துக்கிறதுக்கு ரெண்டாவது காரணம் என்னென்னா, அந்த 10 டைட்டிலில் அதுவும் இருந்துச்சு, நூறுசாமி இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு விஷயமா இருந்துச்சு. நாங்கள் முன்ன சூஸ் பண்ணி வச்சிருந்தது ரொம்ப கிளாசிக்கான ஒரு விஷயமா இருந்தது. ஸோ நாங்கள் ஜனரஞ்சக வழியாக போயிட்டோம், நாங்கள் சூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ஐ பிலீவ் திஸ் கை, விஜய் ஆண்டனி நான் நம்புவேன். அதாவது தர ரேட்டுக்கு இறங்கி யோசிக்கிறது, அப்புறம் வந்து ஆடியன்ஸை பல்ஸை வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும் எதையும் அப்படிங்கிறதுல அவர் குறியா இருப்பார். ஸோ இந்த அது கரெக்டாக தான் இருக்குன்னு தோணுச்சு. நூறுசாமி சூஸ். ஓகே சார். ஏன்னா பிச்சைக்காரன் வந்து அவரோட கெரியர்லேயே ரொம்ப பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம் விஜய் சார் கெரியரில். அதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் செலிப்ரேட் பண்ணப்பட்டிருந்தாலும் பிச்சைக்காரன் தான் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் அவரை சேர்த்துச்சு. இப்போ மறுபடியும் நீங்கள் 2 பேரும் ஜாயின் பண்ணுறீங்க ஒரு படத்துக்கு அப்படிங்கும்போது என்ன மாதிரி கான்வர்சேஷன் இருந்தது? இந்த ஸ்கிரிப்டை நீங்கள் எப்போ முடிச்சிருந்தீங்க சார்? தொடங்கினது வந்து 2022ங்க. இந்த ஓகே. இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, எழுத ஸ்டார்ட் பண்ணது. முடிச்சதுங்கிறது எக்ஸாக்ட்லி 25ல் முடித்தேன். இதை பிச் பண்ண ஆரம்பித்தப்ப விஜய் ஆண்டனிக்கு என்னுடைய லிஸ்ட்டில் இல்லை. ஓகே. ஆக்சுவலி அஜய் திஷான் இருக்கார், அவருடைய தங்கச்சி அஜய், அவருக்கு தான் கதை சொல்ல போனேன். இதில் வந்து அம்மா அப்புறம் பையன், இந்த 2 கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸு. ஸோ அந்த பையனுக்கு கதை சொல்கிற பையன் கேரக்டர் கதை சொல்கிறதுக்கு அஜய் திஷானை பார்க்குறதுக்காக போனப்போ அவர் கதை கேட்டுட்டு எங்கிட்ட சொல்லாமே அவர் மாமாட்ட கொண்டு போயிட்டார். ஓகே. நான் விஜய் ஆண்டனி ரொம்ப காலமாக கதை பண்ணணும் சார் சொல்லிகிட்டே இருக்காரு. அப்புறம் எனக்கு மறுநாள் கூப்பிட்டு, சார் நாம் படம் பண்ணலாமா? விஜய் நீங்கள் அஜய் விஜய் சொல்கிறத கேட்காதீங்க, ஏன்னா இதில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் உங்களுக்கு கம்மி, அவர் சொல்லியிருப்பார் உங்களுக்கு. ஓகே.
அதனால உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தயங்கன இந்த கதையை. இல்லை சார் நீங்கள் எங்கிட்ட ஒரு தடவை சொல்லுங்கள், நான் பண்ணணுமா வேண்டாமான்னு பார்க்குறேன். சொல்லி முடித்தவொடனே சொல்லிட்டாரு. சொல்லி முடித்தவொடனே அவருடைய வார்த்தை என்னென்ன அப்படின்னு இப்படி யோசிச்சுட்டே இருந்தார். எப்படி சார் நீங்கள் சொல்லாமல் இருந்து அப்படியே இதே மாதிரியே கதையாகவே பண்ணிட்டுருக்கீங்க, நல்ல நல்ல கதையாகவே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாரு. அதை விடுங்க, இதில் நீங்கள் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னா, டெஃபினட்டாக பண்ணுறேன், அதுவும் என்னுடைய பேனர்லேயே நான் பண்ணுறேன். விஜய் இதில் வந்து நீங்கள் இருப்பீங்க, ஆனால் யூ ஆர் நாட் சோ கால்டு பிச்சைக்காரன் அளவுக்கு இதுக்கு இதில் ஹீரோயிசம் கிடையாது, எதுவும் கிடையாது. பட் ஹீரோயிசம் கிடையாதுன்னு சொல்ல மாட்டேன், ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மி. ஓகே சார். நான் கதை சொன்னது கவனிச்சிங்களா இல்லையான்னு? கண்டிப்பாக இந்த படம் டெஃபினட்டாக நான் பண்ணணும். இது இந்த வாய்ப்பை விட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஏழுமலைங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு எனக்கு எப்போ சான்ஸ் கிடைக்குன்னு தெரியாது. ஐ மஸ்ட் ஹாவ் டு டூ திஸ் சார் அப்படின்னு. ஓகே ஓகே. இந்த கதை உங்களுக்கு எப்படி சார் ஸ்ட்ரைக் ஆச்சு? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே விஜயாண்டனி சார் சொன்ன மாதிரி தான், சொல்லாமலையிலேருந்து இன்னைக்கு எல்லா படங்களுமே வந்து உங்களோட நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் கம்மியாக இருந்தாலும் எல்லாமே கிளாசிக்கான படங்கள். இப்போ பூ மாதிரியான படம் வந்து நீங்கள் சாத்தமிழ் செல்வன் சாரோட எழுதின ஷார்ட் ஸ்டோரியிலேருந்து நீங்கள் படம் ஆக்கியிருக்கீங்க, அந்த மாதிரி விஷயமும் நடந்திருக்கு. பட் இந்த கதைக்கு நீங்கள் அரைவான டைம் எப்போ சார், எப்படி? இதுவும் ஒரு புக்கிலேருந்து தான் எடுத்திருக்கேன். ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு டாக் ஷோவில் வந்து கெஸ்ட்டாக ஒரு ஃபேமிலி வந்தாங்க. ஓகே சார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு பையன் வந்தாங்க. அவங்க சொல்கிற அவங்களுடைய கதையை எனக்கு பயங்கர இம்ப்ரெசிவாகவும் ஹாண்டிங்காகவும் இருந்துச்சு எனக்கு அந்த கதை. ஓகே. அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க கேட்குறப்ப வந்து அவர் வந்து அவங்களுடைய கதையை ஒரு புக்காக போட்டிருந்தாரு. ஓகே. வேற ஒருத்தர் அதே அவங்களே தான், அவரே தான், பையனே. ஓகே சார். போட்டிருந்தாங்க. ஸோ அது படித்த பிறகு எனக்கு இதை பண்ணியே தீரணுண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்ககிட்ட ரைட்ஸ் வாங்கி தான் இந்த கதையை நான் பண்ணியிருக்கேன். இது ரியல் லைஃப் இன்சிடென்ட். ஓகே ஓகே சார். இப்போ நீங்கள் கதையை பற்றி பேசுகிறனால எந்த ஒரு விஷயம் உங்களை வந்து படம் பண்ணுறதுக்கு தூண்டுது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் சார். ஏன்னா நீங்கள் சொல்லாமலே 98ன்னு நினைக்கிறேன் வந்தது, இன்னைக்கு 2026 இருக்கோம். இது 9வது படம். இதுக்கு இடையில 100 கோடி வானவல்னு ஒரு படம் பண்ணீங்க, அதையும் சேர்த்தா 10வது படம். இல்லை 9வது படம் தான். அது இன்னும் ரிலீஸ் ஆகல சார்? ஆமாம், அதையும் சேர்த்தா. சரி. ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் உங்களை கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு ஒரு கதை கிடைச்சா மட்டும்தான் நீங்க ஷூட் போறீங்க அப்படின்றது வந்து புரிஞ்சுக்க முடியுது சார். ஸோ எந்த பாயிண்ட் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும்? ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க ஒவ்வொரு விஷயத்தை தேடி போகும்போதும் என்னென்ன உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணும்? அதில் இருக்கிற ஹியூமனிட்டி, ஓகே, அதில் இருக்கிற மனுஷத்துவம் மட்டும்தான் என்னை வந்து அட்ராக்ட் பண்ணும். இப்படி ஒரு ஆள் இருந்தானா, இப்படி ஒரு மகன் இருக்கானா, இப்படி ஒரு பொண்ணு இருக்காளா. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் என்ன படம்னு உங்களுக்கு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அதுதான், இப்படி ஒரு மனுஷன் இருக்கானா அப்படிங்கிற ஒரு மனிதத்தன்மை எதில் அதிகம் இருக்கோ, இல்லை மனிதத்தன்மை எங்கே தூக்கலாகவும் நெகிழ்வாகவும் எனக்கு தெரியுதோ அதுதான். அப்போ தான் நான் எழுத ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஆனால் ப்ராப்பராக சினிமாக்கு கதை எழுதுறதுன்னு ஒன்று இருக்குல்ல சார், இது இவ்வளோ வருஷமா அந்த படங்களும் மக்களால் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. அது பெரிய ஹீரோக்கள் பண்ணப்பட்ட படங்களாக இருந்திருக்கு. ஆனால் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸை வச்சுக்கிட்டு அதில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்திருக்கீங்க. இது ரொம்ப கான்சியஸாக எடுத்த டெசிஷன் தான் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. அந்த டெசிஷனுக்கு எப்படி சார் அரைவ் ஆனீங்க? இந்த பாக்ஸ் ஆஃபீஸ், இந்த ஸ்டாரோட நம்ம படம் பண்ணா நமக்கான விஷயங்கள் மாறும், இப்படிலாம் யோசிக்காம உங்களுக்குன்னு ஒரு பகுதி, அதுல நீங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா ஒரு விஷயத்த பண்றீங்க, அதுல எந்த ஏமாற்றத்தையும் நீங்க மக்களுக்கு கொடுக்கறது இல்லை அப்படின்றத நீங்க ரொம்ப கான்சியஸா தான் அந்த முடிவு எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த முடிவு எடுக்க இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பாக்ஸ் ஆஃபீஸ் மனசில் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, பெரிய ஹீரோஸ் பண்ணும்போது மனசில் வச்சுட்டு அது மூலமாக கிடைக்கிற பெனிஃபிட் வச்சுக்கிட்டு யோசிக்கலாம். நான் அப்படியெல்லாம் யோசிக்கிறவன் தான். பாக்ஸ் ஆஃபீஸை மனசில் வைக்காமல் நான் படமே பண்ண மாட்டேன். ஓகே. ஒரு ப்ரொடியூசர் வந்து இப்போ நானும் என்னோட ப்ரொடியூசர் போடுற பணம் வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் கம்பேரிட்டிவ்லி. ஓகே. பட் அந்த பணத்தை எப்படி எடுக்கிறதுங்கிறதுல குறியாக இருப்பேன் நான். ஓகே ஓகே. ஃபெயிலியர் ஆகிடக்கூடாதுன்னு 100% குறியாக இருப்பேன். ஓகே. அதுக்குத்தான் சிரமப்பட வேண்டியதாக இருக்குது. நமக்கான ஒரு கதையாகவும் இருக்கணும், ஆனால் அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாக்குள்ளே இருக்கணும். மக்களுக்கு போய் ரீச் பண்ணுறது தான் நம்ம வேலை. கரெக்ட். அதை பண்ணுறதுக்கு அதிகமான மக்களை கொண்டு போய் ரீச் பண்ண வைக்கணுங்கிறது தான் என்னுடைய பர்பஸ். ஓகே. ஸோ அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸை மனசில் வச்சுக்கல, ஒரு விஷயத்த சொல்கிறோம், இந்த விஷயம் போய் சேருன்ற எல்லாருக்கும்.
ஒரு சிலரோட நின்றக்கூடாது அப்படிங்கிறவன் தானே ஒரு நல்ல ரைட்டராக இருக்க முடியும், நல்ல திங்கராக இருக்க முடியும். நான் சொல்றது கேட்குறவன் கேட்டுக்கோங்க, இல்லைன்னா போங்க அப்படிங்கிறவன் வந்து கரெக்டான கலைஞனாக இருக்க முடியாதுன்னு நான் நம்புறேன். ஓகே ஓகே. பெரும்பாலான ஆட்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கிறதா நினைக்கிறேன். ஓகே, அதுக்குள்ளதான் இந்த வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வருது. ஓகே, அதுக்கப்புறம் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். ஆனால் ரெண்டுமே இன்டர்லிங்க்டு தான். புரியுது சார். பட் என்னுடைய பர்பஸ் வந்து நான் அதிகமான ஆட்களை போய் சேரணும். ஏன்னா இந்த விஷயம் அவ்வளோ முக்கியமானது. இந்த முக்கியத்துவம் இருந்ததுனால தான் நான் படமே பண்ணுறேன். இல்லைன்னா படம் பண்ணியிருக்க மாட்டேன். இது முக்கியம்டா, சொல்லணும்னு அந்த விஷயத்த, இது என்னை டச் பண்ணிச்சுடா, இந்த அழகை, இந்த விஷயத்த பெரும்பாலான மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துணும்டா அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனா, அதனுடைய மறுபெயர் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். ஓகே. ஸோ நான் கண்டிப்பாக எந்த படம் பண்ணாலும் ஹிட்டு படமாக்கிறதுக்கு பெரும்பாலான முயற்சி எடுப்பேன். ஆனால் எனக்கு பிடிச்ச விஷயத்தை தான் பண்ணுவேன். ஓகே 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 சார். ஒன்று இதை வந்து ரெண்டு அவங்க கேள்வியிலே இருந்தது. இன்னொன்று, ஏன் ஹீரோஸை இன்க்ளூட் பண்ணிட்டு பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். இப்போ மணிசார் ஆகட்டும், இல்லை முருகதாஸ் ஆகட்டும், இல்லை வெற்றிமாறன் சார் ஆகட்டும், ரஞ்சித் ஆகட்டும், எல்லாரும் ஹீரோ வச்சு தான் பண்ணுறாங்க. நல்ல நல்ல படங்கள் தான் கொடுக்குறாங்க. கரெக்ட். ஒய் காண்ட் ஐ? நான் பண்ண முடியும். அது மாதிரி அதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கேன். ஓகே. நான் ஒரு தடவை ஏற்கனவே விகடனுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பூ பண்ணிட்டு மதுரை தீக்கதர் ஆஃபீஸில் நைட்டு நானும் எழுத்தாளர் மேலாண்மை பண்ணசாமி அவரும் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ரொம்ப லேட் நைட் அது. சசி நீ வீடு வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. இல்லை சார் அப்படின்னாரு. வாடகை வீட்டில் இருக்கீங்க? ஆமாம் சார். தட் வாஸ் 2008. ஓகே. இப்போ வீடு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பிச்சைக்காரன் போட்ட பிச்சை. ஓகே. அப்போ ஏன் வாங்கலைன்னா, நான் ஹீரோ வச்சு படம் பண்ணுறது இல்லை சார் அப்படின்னா. நீங்கள் ஏன் ஹீரோ வச்சு படம் பண்ணுறது? இல்லை சார், நான் ஒரு கதை யோசிப்பேன், அந்த கதையை கரெக்டாக பண்ணணும் சொல்லி தான் இருப்பேன், அதுக்குள்ளே ஹீரோயிசம் வைக்கணும்னு நான் யோசிக்க மாட்டேன். அந்த டைமில் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இல்லை. ஓகே. 2008ல். ஆமாம், 2008ல் ஐ வாஸ் இன் தட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஓகே. ஒரு கதை பண்ணுவேன், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ட்ரை பண்ணி படம் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதில் ஜெயிச்சிட்ருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஹீரோ வச்சு படம் பண்ணுறது இல்லை அப்படி. எனக்கு அது வரமாட்டேங்குது சார், தப்பு. ஹீரோயிசம் தப்புன்னு உங்கள் மைண்டில் இருக்குது, அதை எடுத்துருங்க. காந்தியை சவுத் ஆஃப்ரிக்காவில் பிளாட்ஃபார்மில் காட்டுற ட்ரெயின்லேருந்து பிடிச்சி தள்ளி விட்டவன்னா அந்த காந்தி எந்திரிச்சு நின்னா, நான் இதை மாற்றி காட்டுறேன்டா அப்படின்னு நின்னா, அது ஹீரோயிசம். ஓகே. மேலாண்மைங்கிற ஊர்லேருந்து வந்து என் தம்பி இருக்கா அப்படி, எனக்கு தம்பி இருக்கா அப்படி, அவர் மளிகை கடையில் தான் இருந்தார், நாங்கள் 2 பேரும் மளிகை கடையில் தான் இருந்தோம். ஆனால் எனக்கு வந்து இல்லைடா, நான் எழுதி நான் ஒரு ஹீரோ ஆகணும் அப்படி சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இப்போ மேலாண்மைங்கிற ஊர் பேர் என் பின்னாடி இருக்கு, இப்போ நான் ஹீரோவை நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, இதுவும் ஹீரோயிசம் தான். ஓகே. ஸோ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அப்புறம் சொன்னார், இப்போ பொட்டலம் கட்டிட்டு இருக்கிற என் தம்பி, அதே தம்பிக்குள்ளேயும் ஒரு ஹீரோயிசம் இருக்கு. நான் என் குடும்பத்தை காப்பாற்றுறேன்டா நான் அப்படிங்கிற ஒரு ஹீரோயிசம் இருக்கு அவர்கிட்ட. ஸோ இந்த ஹீரோயிசத்தை வளர்த்து எடுக்கிறதுல தப்பே கிடையாது. ஆனால் எது ஹீரோயிசம் அப்படிங்கிறதுல டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே 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 சார். 100 பேர்த்துல அடிக்கிறது ஹீரோயிசம்ங்கிறது உங்களுக்கு தேவையானதா இருக்கலாம், எனக்கு தேவையில்லை. அது மாதிரி எது ஹீரோயிசம், உங்களுக்கு எது ஹீரோயிசம் அப்படமா அதை வளர்த்துடுங்க. அதுல பொய் இல்லாம பார்த்துக்கோங்க, அதுல வந்து ஏமாத்துத்தனம் இல்லாம பார்த்துக்கோங்க அப்படின்னாரு. ஆஃப்டர் தட் ஒன்லி ஐ ஹேவ் பீன் திங்கிங் அபவுட் த ஹீரோயிசம். ஓகே ஓகே சார். இப்போ நீங்கள் அவர் சொன்ன மாதிரி ஹீரோயிசம் என்னன்றதுக்கு பெர்செப்ஷன் மாறலாம், பட் இந்த ஹீரோயிசம் அவசியம்ன்றது அந்த டைமில் உங்களுக்கு புரியுதில்ல சார். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த படங்கள் எல்லாத்துலேயுமே அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் சொல்கிற அந்த சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. இப்போ உங்களோட மனநிலை என்ன? அப்போ 2008ல் ஒரு மனநிலை இருந்தீங்க, இப்போ உங்களுடைய மனநிலை என்ன? இல்லை, இப்பயும் வந்து நான் ஹீரோ வச்சு படம் பண்ணணும், ஏன்னா அது அதிக பேருக்கு போய் சேருது. என்னதான் இருந்தாலுமேங்க, நாங்கள் எவ்வளோ யோசித்தாலும் சரி, லைட்மேன் என்ன பண்ணாலும் சரி, நாங்கள் என்ன டைலாக் எழுதினாலும் சரி, எடிட்டர் என்ன எடிட் பண்ணாலும் சரி, இல்லை வந்து என்ன சொல்கிறது, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த இடத்த அழகாக வச்சு ஆர்ட் ஒர்க் பண்ணாலும் சரி, எல்லாமே அந்த ஹீரோ வந்து நிற்கிறதுக்கு தான், அங்கே ஹீரோயின் வந்து நிற்கிறதுக்கு தான். ஸோ இது வந்து ஒரு விஷுவல் மீடியம். வெறும் கதைக்காக பார்க்க வரான்னா அது வந்து கதை எழுதிட்டு போயிடலாம். அவன் சினிமாவுக்கு வரான்னா
அதுல முக்கியமான ஒரு பார்ட் ஹீரோக்கு இருக்கு, ஹீரோயினுக்கு இருக்கு, இல்ல நடிக்கிறவங்க எல்லாருக்கும் இருக்கு. ஓகே. அதை நம்ம மறந்துட்டு நம்ம அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம நான் தான் கேப்டன், நான் தான் இதுன்னு நினைக்க முடியாது. ஓகே ஓகே. ஐ மேபி தி கேப்டன். ஆனா மக்கள் பார்க்க வர்றது ஒரு உருவத்தை தான் பார்க்க வராங்க. ஸோ ஹீரோயிசம்ங்கிறது ரொம்ப, ஹீரோஸுங்கிறது ரொம்ப முக்கியம், ஹீரோயின்ங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு கூட ஒர்க் பண்ற மாதிரி ஒரு கதை கிடைக்கும் போது டெஃபினட்டா தட் மேஜிக் வில் ஹேப்பன். ஓகே ஓகே. அது அந்த அந்த மேஜிக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நான் இப்போ ஒரு ஹீரோ என்னை கூப்பிட்டு கதை கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். அவர் எதுக்கு என்னை கூப்பிட்றாருன்னா, இவர் வந்து நெகிழ்வாக கதை சொல்லுவார், எனக்கான ஒரு விஷயத்தோட அந்த நெகிழ்வு கிடைச்சதுன்னா பிச்சுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவர் என்னை கூப்பிடுவார். கரெக்ட் இல்லையா? கரெக்ட். நான் அவருக்காக மட்டும் ஒரு கதை பண்ணிட்டு போனா ஹி won't accept that. ஓகே ஓகே, புரியுது சார். அவரோட பர்பஸ் என்னன்னு எனக்கு தெரியும். நான் அவருக்கா சரி அவருக்கு இப்படி சொன்னா பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் போய் சொன்னா அவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். எங்க சார் நீங்க இல்லையே சார் இதுல அப்படின்றவாரு. ஸோ அந்த என்ன சொல்றது, அந்த மெர்ஜிங் பாயிண்ட் இருக்குல்ல, ஒரு மிடில் கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த கிரவுண்டில் ஒர்க் பண்ற ஒரு கதை, ஒர்க் அவுட் ஆகிற ஒரு கதையை தேடிட்டு இருக்கேன், அது எழுதிட்டு இருக்கேன். சூப்பர். ஓகே, soon that will happen. டன் சார், டன். எனக்கு உங்கள் படங்களில் இருக்கக்கூடிய காஸ்டிங் வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நான் 100 சாமியையும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்கிறேன். உங்கள் படங்களுடைய காஸ்டிங்ன்றது எப்படி நடக்குது? நான் சொல்லாமலேருந்தே 100 சாமி வரைக்குமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு சில ஐகானிக்கான விஷயங்கள் நான் கேட்குறேன் சார். சார் இது வந்து அப்போதைய சுச்சுவேஷனில் ஏதோ ஒன்று நடக்கும் சார். அந்த கதைக்கு ஒரு நல்லது நடக்கும், ஒரு நல்ல கதைக்கு நல்ல விஷயங்கள் நடந்தே தரும் சார். ஃபைனலாக அது ஃபைனல் மிக்சிங்கில் கூட நடக்கலாம், இல்லை சவுண்ட் டிசைனிங்கில் கூட நடக்கலாம், ஒரு நல்லது நடந்துடும் சார். அதே மாதிரி தான் ஹீரோஸ் ஃபிக்ஸ் ஆகுறதுன்னா, சொல்லாமலே கதை சொன்ன பிறகு எங்கள் மைண்டில் யாருமே கிடையாது. சௌத்ரி சார் தான் சொன்னார், கதையை கேட்டு முடிஞ்சா, யோ இங்கே லிவிங்ஸ்டன் ஒருத்தர் இருப்பான், பையன் இருப்பான்ப்பா, நம்மளால் தான், நீ போய் கதை சொல்லு அப்படின்ட்டாரு. அவர் தான் டைரக்ட் பண்ணார். ஓகே. இல்லைன்னா லிவிங்ஸ்டன் சார் உள்ளே வந்திருக்க மாட்டார். அப்படி இதில் ரோஜா கூட்டத்தில் வந்து நான் வந்து பிரபு தேவா சாரை மனசில் வச்சுட்டு தான் நான் பிரகாஷ் ராஜ்கிட்ட போய் கதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அப்பா கேரக்டருக்கு ரகுவரன் இப்போ பண்ணியிருப்பார். எனக்கு பிரகாஷ் ராஜ் சசி கதை கேட்டேன். எனக்கு டேட்ஸ் தெலுங்குல பயங்கரமாக நான் பிஸியாக இருக்கேன், அதனால் இதை பண்ண முடியாது என்னால். ஆனால் ஒரே ஒரு சஜஷன் பண்ண சொல்கிறேன், நீங்கள் தயவுசெய்து இதை வந்து நியூ ஹீரோ வச்சு பண்ணுங்க. ஓ, அப்புறமேல தான் நான் நியூ ஹீரோங்கிற தாட்டுக்கே நான் போகிறேன். ஓகே. அப்புறம் காஸ்டிங் கால் கொடுத்து சூஸ் பண்ணுறதுல ஸ்ரீகாந்த் உள்ள வர்றாரு. இப்படி ஒவ்வொரு ஹீரோவும் வர்றதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இது எதுவுமே நம்ம கையில் இல்லை சார். நாம் இவருக்காக வந்து இது வரைக்கும் நான் எழுதுனதில்லை. ஆனால் இப்போ வந்து எனக்கு ஃபேவராக சில ஆர்டிஸ்ட் வந்து கதை கேட்குறாங்க, பெரிய ஆர்டிஸ்ட். இப்போ அவங்க மைண்டில் வச்சுட்டு இவங்களுக்கு என்ன மாதிரி கதை கரெக்டாக இருக்கும். இந்த படத்துக்கு உண்மையாலுமே நான் மைண்டில் வந்து விஜய் ஆண்டனி சார் கிடையாது. ஏன்னா இதில் வந்து அவர் கரும்பு தோட்ட தொழிலாளியே நடிக்கிறார், கரும்பு வெட்டுறவராக நடிக்கிறார். ஓகே, கரும்பு வெட்டுறவருக்கும் விஜய் ஆண்டனிக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. ஆனால் சினிமா வேர்ல்டில் இல்லை இந்த கேஸ்டிங்கில் ஒரு டெக்னிக் இருக்குது. ஒரு சம்மந்தமில்லாத ஒரு ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி தூக்கி நீங்கள் ஒரு சம்மந்தமில்லாத ஒரு ரோல் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனா இந்த ரோல் இல்லையா அப்படிங்கிறது ஒரு ஃபோக்கஸ் எல்லாருக்கும் இம்மீடியட்டாக கிடைச்சிடும். ஓகே ஓகே. இப்போ சிவப்பு மஞ்சள் பச்சையில் சித்தார்த்தை வந்து டிராஃபிக் கான்ஸ்டபிளாக நோபடி வில் திங்க் அபவுட் இட். கரெக்ட். நான் வந்து யோசிக்கிறது வந்து ஓகே இதில் யாரெல்லாம் போடலான்னா கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிற எல்லாருமே சஜஸ்ட் பண்ணாங்க. நான் வந்து இல்லை சித்தார்த் போட எப்படி இருக்கும், இப்படி மாற்றி யோசிக்கிறது. ஓகே ஓகே. லேட்ரல் திங்கிங். அப்படி வந்து பார்க்குறப்ப எனக்கு விஜய் ஆண்டனி ரொம்ப கரெக்டாக இருந்தார். ஸோ அதுவே ஒரு சார் இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு 5 பாயிண்ட்டை பற்றி இந்த படத்தை பற்றி பேச போகிறாங்க சார். மினிமம் ஒரு 5 பாயிண்ட் இந்த படத்தை பற்றி வெளியே வர்றவங்க, இது நல்லா இருந்ததுரா, இது சூப்பர்ரா அப்படின்னு அவங்க வெளியே போய் சொல்கிறதுக்கு ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. அதில் வந்து ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் இஸ் விஜய் ஆண்டனிஸ் பெர்ஃபார்மன்ஸ். சூப்பர். ஸோ அதே மாதிரி நிறைய பேரை ஃபைன் பண்ணி நீங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரி கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்வதி வந்து மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணாலும் அவங்க ஒரு வெரி ஃபியூ படம் பண்ணிட்டு இருக்க சமயத்திலேயே தமிழில் வந்துட்டாங்க. இன்னும் நம்ம ஊர் மக்களுக்கு வந்து பூ பார்வதி அப்படின்றதான் அடையாளம். அவங்க மலையாளத்தில் நிறைய படம் பண்ணியிருந்தாலும் தமிழில் அதுக்கப்புறம் தங்கலன் மாதிரியான படங்கள் அதெல்லாம் பண்ணியிருந்தாலுமே பூ பார்வதின்றது தான் அடையாளமாக இருக்குது. அதே மாதிரி லிஜோ, ஜெய்பீம், இந்த செங்கேனின்ற கேரக்டர் வந்து அவங்கள எல்லாருக்கும் போய் சேர்த்திருந்தாலும் அவங்கள ரொம்ப சில படங்கள் மலையாளத்தில் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து
சிவப்பு மஞ்சள் பச்சையில தான் கூட்டிட்டு வந்தீங்க. ஸோ ஸ்ரீகாந்த் சாரை அறிமுகப்படுத்துறது இந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல டேலண்ட்டை ஃபைன் பண்ணி அது ரொம்ப சில படம் இப்போ சுவாசிக்கானா ஆல்ரெடி அவங்க ப்ரூவனா இருக்காங்க, நீங்க எடுத்துட்டு வரீங்கன்றது ஓகே. பட் பார்வதி இங்க கூட்டிட்டு வந்தது, லிஜோமோல் இங்க கூட்டிட்டு வர்றதெல்லாம் வந்து எப்படி நடக்குது? நான் பூ பண்றதுன்னு டிசைட் பண்ணுறப்போ அங்கே வந்து ஃபீல்டு ஒர்க்குக்கு போகிறேன் சிவகாசிக்கு. ஓகே. ஆக்சுவலி ராஜபாளையம், தாயல்பட்டிங்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு பட்டாசு தொழிற்சாலை போகும்போது அங்கே பட்டாசு ஒர்க் பண்ணுற தமிழ்ச்செல்விங்கிற ஒரு பொண்ணு பயங்கரமாக எனக்கு பிடிக்கும். நான் என்ன கேரக்டர் மாறி கேரக்டர் அப்படியே இருக்காங்க அவங்க. ஓகே. ஆனால் த மொமெண்ட் ஐ ஆஸ்க் வேலையை விட்டே போயிட்டாங்க. நடிக்க வாங்கன்னு கூப்பிட்டதுனால அடுத்த நாள் வந்து வரல. அப்படி பயப்படுறாங்க சினிமானா. அப்புறம் எப்படி அதுக்கப்புறம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தான் நான் பார்வதி கொடுத்தேன். அப்படி மக்கள், நான் விரும்புகிற மக்கள், ரியலாக அச்சு அசலமாக வேற நடிக்க வேண்டிய மக்கள் வந்து இங்கே வந்து அதுக்கு ரெடியாக இல்லாமல் இருந்தாங்க. அப்போ இப்போ இருக்காங்க. ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மலையாளம் மேனேஜர் வந்தார், அவர்கிட்ட கூப்பிட்டு எனக்கு கோஆர்டினேட்டர் வந்தார். அவர்கிட்ட கேட்டவுடனே அவர் வந்து நோட் புக்குன்னு ஒரு படத்தை ஸ்டில் காமிக்கிறார். நோட் புக்குன்னு ஒரு காலேஜ் ஸ்டோரி அது. அதில் ஒரு ஹீரோயின் வந்து ரோமாங்கிற ஒரு பொண்ணு ஹீரோயின், அவங்கள காமிக்கிறதுக்காக வராங்க. அவங்களுக்கு பின்னாடி ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தராக இவங்க நின்றுருக்காங்க. ஓகே. நான் வந்து இந்த ஹீரோ இவங்க ஓகே எனக்கு சார் அது ஹீரோயின் இல்லை சார், ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸு, இவங்க தான் ஹீரோயின், ரோமாவை காட்டுறாங்க. இல்லை எனக்கு இவங்க தான் வேணும். பின்னாடி 5ஆவதாக நின்றுருக்கிற ஒரு பொண்ணுக்காக நான் சூஸ் பண்ணுறேன். அது எப்படி நடக்குது அப்படின்னா சார், அதுதான் சொல்கிறேன். நான் அஜய் திஷான் யூஸ் பண்ணுறதுக்கு போடுறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேர்த்த சூஸ் பண்ண மைண்டில் வருது. பட் அஜய் திஷான் பார்த்த மொமெண்ட்டு நான் இம்மீடியட்டாக நேராக போயிட்டு ஒன்றுமே சொல்ல. அவங்க ஃப்ரெண்டு, அவங்க அம்மாலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், விஜய் ஆண்டனியோட சிஸ்டர். அதனால் இம்மீடியட்டாக ஃபோன் பண்ண கதை சொல்ல வரணுன்னா நேராக ஒரு நைட்டு போய் கதை சொல்லிட்டேன். ஏன்னா மனசில் பற்றும் சார் டக்குன்னு. ஓகே. எப்படி இப்போ நானும் ஸ்டான்லியும் ஃப்ரெண்டு லேட். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், எது எங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் எனக்கு தெரியாது சார். நானும் யோசனை பண்ணி பார்க்குறேன். அந்த மாதிரி ஒரு டீப் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து எது தொடக்கங்கிறது ரொம்ப எனக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அது எப்படி நம்ம இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம், எது நம்மளை மாத்திச்சுன்னா ஒரு இதில் சொல்ல முடியாது. அது மாதிரி தான் இந்த ஹீரோயின் விஷயமும் நினைக்கிறேன். ஹீரோயின் விஷயமும் ஹீரோ விஷயமும் அது வந்து அமைஞ்சிடும் சார். லிஜோமோல் சார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நான் வந்து மகேஷ் பிரதிகாரம்னு ஒரு படம் பார்க்குறேன். அதில் வந்து ரொம்ப குட்டி ரோல் சார், ரொம்ப குட்டி ரோல். அதில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, எண்ணெயெல்லாம் தேய்ச்சி அந்த மலையாள கிராமத்தினுடைய வாசனையோடு இருப்பாங்க. அப்படியே பாவமாக இருப்பாங்க. அது பார்த்த மொமெண்ட்லேயே இவங்க அக்கா கேரக்டர் இவங்க கரெக்டாக இருப்பாங்க. அவங்க எப்படின்னா சார், நம்ம மைண்டில் ஒரு அந்த கேரக்டர் மைண்டில் இருக்கும், ஒல்லியாக இருக்கணும். நான் சொல்கிறது பார்வதியை சொல்கிறேன். அந்த ஏன்னா மைண்டில் வந்து மாறி எப்படி இருப்பாங்கன்னு இருக்கணும்னா ஒல்லியாக இருக்கணும், நீட்ட ஃபேஸ் வேணும், லைட்டாக ஒரு சின்னதாக சுருட்ட முடியுறதா, இப்படி நம்மளுக்கு நாமே கிரியேட்டராக நம்ம டிசைன் பண்ணிப்போம். அந்த இது அது பார்க்குற மொமெண்ட்டில் நம்ம சூஸ் பண்ணிவிடுவோம். அப்படியே பார்க்காம போனாலும் அது நம்மளை சூஸ் பண்ணிடும். ஓகே. The thing is we have that burning desire inside us. ஓகே. அது வேணும் நமக்கு. சூப்பர், நைஸ் சார், நைஸ். இப்போ விஜய் ஆண்டனி சாரோட ஒரு லீடா ஆக்டரா ஹீரோவா பண்ணது இப்போ உங்களோட இது 2வது படம். ஆனால் அவர் மியூசிக்கலா அவர் பண்ண 2வது படம் டிஷ்யூம். ஆமாம், சுக்ரன் ரிலீஸ் ஆயிடுச்சு. இல்லை உண்மையை சொல்ல போனால் என்னுடைய படம் நடந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் எஸ்ஐ சந்திர சார் கேட்டு நான் தான் வந்து இந்த படத்தில் யூஸ் பண்ண மொத்தம் 12 சாங் போட்டிருந்தோம். ஓகே அதில் 5-6 சாங் எங்களுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு மீதி சாங் நான் தான் கொடுத்து அனுப்பிச்சேன். வர பாட்டு எல்லாமே இதுக்கு போட்டது. இதுக்கு போட்டது இந்த குச்சி ஐஸ், அந்த அது மாதிரி ஒரு 3 சாங் வந்து பாலேஸ் கப்பைஸ் அது வந்து இதுல தான் டிஷ்யூமுக்கு போட்டது. ஓகே. 3-4 சாங் இதுல இருந்து எடுத்தாங்க. ஆல்ரெடி போட்டு ட்ரைன் பண்ணீங்க. அப்போ விஜய் ஆண்டனி சாரோட கெரியர் என்னன்றதை அவர் நிறைய இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காரு. எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு, சவுண்ட் இன்ஜினியர் இருந்து அவர் எப்படி ட்ரை பண்ணாரு இதெல்லாம். பட் உங்களுக்கும் அவருக்குமான அறிமுகம் எப்போ? ஒரு நாள் இதில் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸில் உட்காந்துருப்போம். இவர் வந்தார், மீட் பண்ணோம். நாங்கள் என்ன ஒரு ஆடியோ கேசட் கொடுத்தாரு, டெமோ சாங். அதில் வந்து நெஞ்சாங்கூட்டில் நீ ஏன் நிற்கிறாய் சாங் இருந்துச்சு. சாங் ஃபுல்லாகவே இருந்துச்சு, வார்த்தை மட்டும்தான் வேற டியூனு. ஆமாம், அந்த இது பயங்கரமாக நல்லா இருக்கு, இது இந்த பையன்கிட்ட வேலை வாங்கலாம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டியூன் அடுத்த சுச்சுவேஷன் சொன்னேன். எல்லாத்துலேயும் கோல் அடிச்சுக்கிட்டே இருந்தார். ஈஸி. எனக்கு வந்து
டு பி ஆனஸ்ட், எனக்கு சினிமாவுக்கு வரும்போது பாட்டே இல்லாமல் படம் பண்ணணும்னு நினச்சி வந்தோன்னா அப்போவே பாட்டெல்லாம் இருக்கக்கூடாது. பாட்டு ரியாலிட்டியில் எங்கடா இருக்கு, இப்படியெல்லாம் படம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி வந்தவன். இன்னும் சொல்லப்போனால் சொல்லாமலே இல்லை, நான் பாட்டை இந்த சொல்லாதே சொல்லாதே அப்படின்னு பாட்டு அதுக்கு இது ஸ்டேட் அவார்ட்லாம் கிடைச்சிது அருவிமதி சார். அதெல்லாம் நான் சூஸ் பண்ணவே இல்லை, ஏன்னா பிகாஸ் ஐ டிட் நோ எனிதிங் அபவுட் மியூசிக், எஸ்பெஷலி சாங் பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. ஸ்டான்லி ஒன்லி தான் கோ-டைரக்டர், என்னோட கோ-டைரக்டர், அவர் தான் சூஸ் பண்ணார் அதெல்லாம். ஆனால் நான் ரோஜா கூட்டம் உள்ள ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் இதுக்கு உள்ளே போன பிறகு அங்கே அவர் எனக்கு சொல்லி கொடுத்தார் சாங்ஸுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒரு படத்துக்கு. ஓப்பனிங் சாங் என்ன பேஸில் இருக்கணும், தேர்ட் சாங் என்ன பேஸில், ஏன்னா இன்டர்வலுக்கு முன்னாடி வர சாங்கு அது வந்து ரொம்ப தொங்கிடக்கூடாது, அப்பயே எந்திரிச்சிருவான். ஸோ இன்டர்வலை நோக்கி போகும்போது இன்னும் மேலே மேலே போகணும். ஸோ அங்கே வந்து சாங் எப்படி இருக்கணும் இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு ப்ரொடியூசர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஓகே அப்படி தான் நான் மியூசிக் பற்றின நாலேஜுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் ஒரு தெளிவு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரோஜா கூட்டத்துக்கு அப்புறம் டிஷ்யூம் பண்ணுறேன். ஓகே வா விஜய் வா உள்ள வா, அந்த தெளிவுக்கு வந்துட்டேன். ஓகே சார், அதே மாதிரி எனக்கு இந்த சொல்லாமலேயோட சக்ஸஸ் இருக்குல்ல சார், அன்னைக்கு இப்போ சௌத்ரி சார் தவறின போது சூப்பர் குட் ஃபிலிம்ஸோடைய படங்கள் என்னன்னு ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் சார். அப்போ சொல்லாமலே ஹிட்டு, அதை தெலுங்குல சீனுன்னு நீங்களே டைரக்ட் பண்றீங்க, அதுவும் சூப்பர் குட் தான் பண்றாங்க. அதே படம் ஹிந்தியில கோவிந்தா சார் பண்றாரு, அதே சூப்பர் குட் தான் பண்றாங்க, ஆனா நீங்க டைரக்ட் பண்ணல. அப்போ ஒரு கிரியேட்டர்ட்ட ஒரு நல்ல கதை இருக்கு அப்படின்னா அதை எப்படியெல்லாம் போய் அந்த கதையை மற்ற இண்டஸ்ட்ரியில போய் சேர்க்க முடியும்ன்றது வந்து சௌத்ரி சார் ஒரு பெரிய ரெவல்யூஷன் பண்ணியிருக்காரு. இப்போ உங்களுக்கு இது மாதிரி இன்னும் நிறைய டைரக்டர்ஸ்க்குமே இது நடந்திருக்கு, இங்க பண்ண படத்தை தெலுங்குல பண்றது இந்த மாதிரி. அது பத்தி சார் பத்தியும் நம்ம பேசணும். தெலுங்குல நீங்க பண்ண ஓகே சொன்னதுக்கு காரணம் என்ன, ஹிந்தியில நோ சொன்னதுக்கு காரணம் என்ன, சொல்லாமலையோட ரீமேக்? தெலுங்குல நான் எஸ் சொன்னதுக்கு காரணம் வந்து என்கிட்ட அடுத்த படத்துக்கான கதை இல்லை. ஓகே 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 அது பண்ற டைம்ல கதை பண்ணிடலாங்கன்னு நினைச்சேன், அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் பண்ண முடியாது அப்புறம் தெரிஞ்சுட்டேன். ஹிந்தியில நான் பண்ணாததுக்கு காரணம் வந்து அவங்க என்ன கூப்பிடல. அப்படியா சார்? ஆமா. ஓகே ஓகே அவங்களுக்கு வேற டைரக்டர், ஐ மீன் அது கோவிந்தாவோட பிரதரே பண்ணாரு. ஓ, அந்த டைரக்டர் அவரோட பிரதர், அந்த டைரக்டர் வந்து பிரதர் கிருத்திக் குமார் சம்திங். அவங்க அந்த இதுல தான் அந்த ரீமேக் ரைட்ஸே வாங்கினாங்க அவங்க. இது வந்து என் தம்பி தான் டைரக்டர் அப்படின்னா நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னாங்க. ஓகே டன். ஏன்னா இங்க சூப்பர் குட்டே பண்றனால மேபி உங்களுக்கு நீங்க ஒரு பாலிவுட் என்ட்ரி கொடுத்துருப்பீங்கல்ல சார், நீங்க டைரக்ட் பண்றதா, ஸோ அதனால கேட்டேன் சார். ரோஜா கூட்டம் வர்றதுக்கு இன்னும் 2 வருஷம் லேட் ஆயிருக்கும். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன அந்த 9 படத்துல இது மட்டும்தான் ரீமேக்கு, ஆனா இதுக்கப்புறமும் சில ஆஃபர்ஸ் எல்லாம் வந்திருக்கும்ல சார் ரீமேக்கு நீங்க பண்ண படங்களே? இல்ல சார், வரலையா? வரல. ஓகே, பிச்சைக்காரன் ட்ரை பண்ணோம் நாங்க ஹிந்திக்கு, ஆனா தெலுங்கு ரிலீஸ் ஆச்சு. ஆமா, விஜய் ஆண்டனி ப்ரொடக்ஷன் என்னுடைய டைரக்டர், அங்க இருக்கிற ஹீரோன்னு வச்சு ட்ரை பண்ணோம். ஓகே, பட் தட் டிட்ன்ட் ஹேப்பன். ஓகே 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 சார். அப்போ ஒரு கிரியேட்டர்ட்ட ஒரு நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா சார் உங்களோட ஃபிலிமோகிராஃபியில்? நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்படி ஃபீல் பண்ணியிருக்கேன்னா, நான் இப்போ மணி சார் வந்து அவருடைய ஃபிலிமோகிராஃபியில் இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, இப்போ வெற்றிமாறன் இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு, பாலா சார் கூட இவ்வளோ படம் பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் பண்ணும்போது நாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறோம்? அவங்களும் தரமான படங்கள் தானே கொடுக்குறாங்க, நாம் எங்கே லேக் ஆகிறோம்? இப்படி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்படி பண்ணியிருக்கேன். அவங்க நல்ல டைரக்டர்ஸ் தானே, நல்லா அவங்க ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்களே, எனக்கே வர மாட்டேங்குது அது. என்னதான் இருந்தாலுங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்பீடுன்னு ஒன்று இருக்குது. ஓகே, அப்புறம் வீக்னஸ்ன்னு இருக்கும். ஓகே, இதெல்லாம் மிங்கிளாகி தான் நம்ம வந்து ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் நம்ம இருக்கணும்னு நினைச்சாலும் இருக்க முடியாதுன்னு தான் நமக்கு தோணுது. நம்ம நேச்சரில் என்ன வருதோ இல்லை எந்த ஸ்பீடு இருக்கோ அதுபடி தான் நம்ம இது வரும்னு நினைக்கிறேன். ஆனாலும் அது தப்பு. ஓகே, அது தப்பு. ஒரு நல்ல டாக்டராக இருக்கிறவன் என்ன நினைக்கணும்னா சார், நம்ம இந்த மாதத்தில் நம்ம இத்தனை பேர் வந்து நம்ம குணமாக்கியிருக்கோம் அப்படின்னு அவன் நினச்சி சந்தோஷப்பட்டானா அவன் உண்மையாலுமே நல்ல டாக்டர் தான் நினைக்கணும். அடுத்த மாதம் இன்னும் ஒரு 10 பேர்த்தையாவது அதிகப்படியாக நம்ம வந்து குணமாக்கி விடணும்னு நினைக்கணும். அவன் தான் நல்ல டாக்டராக இருக்கிறேன் இல்லையா? இப்போ என்னுடைய படம் வந்து மக்கள் லைக் பண்ணுறாங்க, ஒரு நல்ல விஷயத்தை தான் நம்ம பண்ணுறோம், இது போய் ரீச் ஆகுது. அப்படிங்கும்போது இன்னும் அதிகமான விஷயங்களை சொல்லணுங்கிறது முக்கியம் இல்லையா? இன்னும் என்னுடைய ஸ்பீடப் பண்ணால் தான் இன்னும் என் மூலமாக
நல்ல விஷயங்களும் நெகிழ்வான விஷயங்களும் வரணும்னு நான் நம்பணும்ல, நான் பண்ணணும் இல்லையா? அதை பண்ணாமல் இருக்கிறது தான் இதில் இருக்கிற எனக்குள்ள வருத்தம். ஸோ அதுக்காகவாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுது சார், புரியுது. ஓகே சார். கிரியேட்டரோட கால் தான் சார் அது. பட் இருந்தாலும் சார் இருந்து அடுத்தடுத்து அட்லீஸ்ட் ஒரு 2 year ஒன்ஸ் அது ஒரு படம் வந்ததுன்னா எங்களுக்கு இதுவா இருக்குமே. இல்லை, ஒன்ஸ் இன் 2 yearsல டெஃபினட்டாக ஒரு படம், அடுத்த படம் கொடுத்துருவோம் சார். ஆனால் இந்த வருஷத்துலேயே என்னோட அடுத்த படம் 100 கோடி வானவலும் வரப்போகுது. இந்த வருஷமா வருது. நைஸ் சார். ஓகே சார். சௌத்ரி சார் பற்றி பேசணும் சார். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இது எல்லா லாங்குவேஜ்லையும் சொல்லாமலே ரிலீஸ் ஆச்சுன்னு. ஈவன் பெங்காலியில் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு, கன்னடாவில் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படம். இந்த நாக்கை கட் பண்ணிக்கிற கிளைமேக்ஸ் வந்து நான் கதை சொல்கிறப்ப இல்லை, அவர்கிட்ட கதை சொல்லி ஓகே ஆகி ஷூட்டிங் ஒரு 15 நாள் போகிற வரைக்கும் இல்லை. அந்த கிளைமேக்ஸ் இல்லை, வேற கிளைமேக்ஸ் சொல்லித்தான் நான் ஒரு காம்ப்ரமைஸ் கிளைமேக்ஸ் கடைசியாக வந்து நாக்கை கட் பண்ணிட்டு தான் நான் சும்மா மரத்து போன இன்ஜெக்ஷன் தான் பண்ணியிருக்கேன்னு பிரகாஷ் ராஜ் சொல்லிடுவார். இதுதான் படத்தினுடைய கிளைமேக்ஸ். அப்படிதான் வச்சு அவர் அது ஓகே சொல்லி எல்லா ஆர்டிஸ்ட்லாம் பிடிச்சி ஷூட்டிங் போகிறோம். 15 நாளைக்கு அப்புறம் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, நிஜமாவே அவங்க நாக்கை கட் பண்ணிக்கிட்டால் இந்த படம் ரொம்ப நாளைக்கு மைண்டில் நிற்கும் அப்படின்னு தெரியுது, ஸ்ட்ரைக் ஆகுது. ஆனால் அதுக்கான ஸ்க்ரீன் பிளே என்கிட்ட இல்லை. அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணணும்ல, நிஜமாவே கட் பண்ணுறதுக்கு ஒரு அக்ரெசிவ் ரூட்ல பிளே நோத்தணும். இதே மாதிரி பண்ண முடியாது. ஸோ அதுக்கு டைம் இல்லை. ஆனால் அடுத்த ஷெட்யூலுக்கான டைம் வந்துருச்சு. ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்னை போட்டு அப்படியே க்யூஸ் பண்ணுற, அப்படி என்ன க்ரஷ் பண்ணுற, அப்படி ஷூட்டிங் போங்கன்ட்டு. நேராக அவரையும் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌத்ரி சாரை பார்க்கறதுக்காக போகிறோம். என்னப்பா அப்படின்னு, சார் கிளைமேக்ஸை மாற்றலான்ட்டு இருக்கேன் சார். அதாவது நான் என்னோட படம் என்ன, அவர் வந்து முடியாது போயா, யோ இந்த கேன்சல் வேற ஆளை வச்சு பண்ணியா, என்ன மாற்றிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு நாள். அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக வெயிட்டிங் அவருடைய பேனருக்காக. ஆனால் நான் போல்டாக போய் சொல்கிறேன், இந்த மாதிரி கிளைமேக்ஸ் மாற்றலான் இருக்கேன். ஏன், நீ சொன்ன கிளைமேக்ஸ் நல்லா தானே இருந்தது, அதுக்காக தானே உனக்கு சான்ஸ் கொடுத்தேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இப்போ இருக்கிற கிளைமேக்ஸ் வச்சோம்னா இல்லை, அவர் என்ன கேட்டாரா, இப்போ திடீர்னு உன் கிளைமேக்ஸில் உனக்கே டவுட் வந்துருச்சா, நான் எப்படி இப்போ படத்தை கண்டினியூ பண்ணுறது நம்பிக்கையோட அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இப்போ வச்சிருக்க கிளைமேக்ஸே வந்து படம் ஹிட் ஆகும் சார், அது கேரண்டி. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இல்லை எடுக்க போகிற கிளைமேக்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த படம் எல்லா லாங்குவேஜிலும் ரீமேக் ஆகும், உங்களுக்கு எது வேணும்னு கேட்டேன். ஓகே, இப்படியே கேட்டேன். ஓ டைரக்டர் எப்போ சொல்கிறாரு வச்சுக்க போயா அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் பிடிக்கிறதுக்கு, அந்த கிளைமேக்ஸ்க்கான ப்ளே பிடிக்கிறதுக்கு அது செத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது விட்டுருங்க. இப்படி ஒரு டைரக்டர். அப்போ நான் கடைசியாக வந்து படம் பார்க்க வந்தார், படம் சொல்லாமலே பார்க்க வந்தார். இப்போ இருக்கிற கிளைமேக்ஸாக படம் பார்க்க வந்தார். நல்லா இருக்கியாது அப்படி சொல்லிட்டு போனார். நான் பின்னாடி அவர் காரிட்டு போயிட்டு 2 விஷயம் கேட்குறேன். ஒன்று, சார் இதில் வந்து கடைசியாக ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை போட்டு என்னுடைய நேம் போட்டுக்கலாமா சார் அப்படின்னு கேட்குறேன். அப்போ எல்லாம் வந்து எப்படின்னா ஃபிலிம் பை சூப்பர்ஹிட் ஃபிலிம்ஸ் மட்டும்தான் ஒரு எண்டில், டைரக்டர் பேர் நேம் எல்லாம் வராது. அப்போ வராது. ஓகே, நான் தான் வந்து அது எனக்கு இது வேணும் சார்னு கேட்குறேன். அதாவது ஒரு பெரிய டைரக்டர்ஸ் பண்ணால் வந்திருக்கலாம், ஒரு பட டைரக்டர் பண்ணும்போது எண்டில் அது வராது. நான் போய் இப்படி ஓப்பனாக கேட்குறேன், சார் எனக்கு ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை வரணும் சார் எனக்கு அப்படின்னு. பண்ணிக்கோ அப்படின்னாரு. எனக்கு பண்ண சொல்லுவார்ல, எல்லாம் என்ன பயமுறுத்தி, இது கேட்காதையா, கோவம் வந்துறியா அவருக்கு அப்படிலாம் சொல்கிறாரு. சொல்லி தான் அனுப்புகிறாங்க என்ன. ஆனால் சொன்னோம்னா பண்ணிக்கோ அப்படின்னாரு. அப்புறம் நான் கேட்டேன், சார் இன்னொரு இது இருக்குது சார் எனக்கு, நீங்கள் இந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிடாது, நல்லா இருக்கியா, நல்லா இருக்குப்பா அப்படின்னாரு. இல்லை சார் இந்த கிளைமேக்ஸ் சொன்னதுக்கு உடனே ஒத்துக்கிட்டீங்களே, ஏன் சார் ஒத்துக்கிட்டாங்க, என்ன நம்பிக்கையில் ஒத்துக்கிட்டீங்க? இல்லையா, நீ கதை சொல்ல வந்தப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் தான் கேட்டேன், செகண்ட் டேலேருந்து செகண்ட் ஆஃப் வந்து 2வது நாள் தான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் நாளும் சரி செகண்ட் நாளும் சரி, நீ கதையை ஸ்டார்ட் பண்ணேன்னா இன்டர்வலில் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா கிளைமேக்ஸ் எண்டு போகிற வரைக்கும் நிறுத்துற. சின்ன தடையில்லாமல் நீ சொன்ன, ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க நீ அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ எது பண்ணாலும் கரெக்டாக வரும்னு தோணுச்சு, அதனால தான் அலோவ் பண்ணேன் நான். ஓகே. ஸோ இப்படி அவருக்குன்னு ஒரு ஆளை காட்ச் பண்ணுவார் சார். அவர் எடை போடுவார். அவன் முன் பின் இருக்கிறதெல்லாம், அவனை என்ன இதுக்கு முன்னாடி என்ன படம் பண்ணியிருக்கான், ஃபெயிலியர் ஆயிருக்கா, இல்லை படம் பண்ணுறானே, அவனுக்கு நம்பி கொடுக்கலாமா, இப்படியெல்லாம் யோசிக்க முடியாது. அவர் சொல்கிறக்கா அவர் வந்து ஒரு எடை போட்டு ஓகே நம்பி கொடுத்துருவார். அப்படி இப்போ அந்த கதைக்கு லிவிங்ஸ்டன் கரெக்டாக இருக்குன்னு கரெக்டாக சொல்கிறார் சார். புரியுது சார்.
அப்புறம் டைட்டில் என்னையா வச்சிருக்கேன் சார்? இப்போதான் சார் நீங்கள் ஓகே சொல்லியிருக்கீங்க, நான் வந்து அதுக்கான யோசனை நான் டைலாக் எழுதிட்டு இருக்கேன் சார், நான் பிடிச்சிட்றேன் சார் அப்படின்னு பயந்துட்டு சொல்கிறேன். இல்லைப்பா, இந்த லவ் டுடே பாலசேகர் நம்ம படத்தில் கதை பண்ணால, லவ் டுடே பண்ணால, அவன் வந்து அடுத்த படத்துக்கு வந்து சொல்லாமலேன்னு ஒரு டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ண வச்சுருக்கான், நம்ம பேனரில் தான் இருக்குது, நீ கேட்டு அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லாமலே வச்சுக்கோ, கரெக்டாக இருக்குமே அப்படின்னு. நம்புவீங்களா? ஹீரோ கொடுக்குறாரு, டைட்டில் கொடுக்குறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் வந்து வெறுமனே ப்ரொடியூசர்லாம் கிடையாது சார், அது நாலேஜ் இருக்கு. கரெக்ட். சினிமாவுக்கான நாலேஜ் இருக்கு, அதுதான் வேணும். இங்க வெறும் பணம் வச்சிருக்கிறவங்க ப்ரொடியூசர் ஆக முடியாது. ஆனாலும் லாங் நிக்க முடியாது. சினிமா பத்தி தெரிஞ்சுக்கணும், இன்வால்வ் ஆகணும். He's a rare person, sir. He's a genius. So இன்னைக்கு தமிழ் சினிமால உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு யங் டேலண்ட் யார் சார்? ரொம்ப ப்ராமிசிங்கான பிரதீப் ரங்கநாதன் இருக்காரு. பிரதீப் ரங்கநாதன் எந்த விதத்தில் சொல்கிறேன்னா சார், இப்போ சிவகார்த்திகேயன் சார்கிட்ட ஒரு சீனை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவருக்கு தகுந்த மாதிரி வடிவமைச்சு அதில் அவர் வெளிப்படுறதுக்கு சில மாய்மாலங்கள் பண்ணுவார். பண்ணி அவருடைய டேலண்ட் வெளியே வரும். அதில் வெறும் சீனாக வராது, அதை சிவா இப்படி பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி அதை என்ஹான்ஸ் பண்ணுவார். அப்படி ஒவ்வொரு சீனையும் என்ஹான்ஸ் பண்ண ஒரு ஆக்டர் தான் வந்து ஒரு டைரக்டர் தேவையாக இருக்கும். அது வந்து நம்ம ஸ்க்ரீன் எழுதிடலாம், ஆனால் அது அவருக்குள்ளே போயிட்டு வரும்போது வேற ஒரு வடிவம் கிடைக்கணும் இல்லையா? அது வந்து பிரதீப் ரங்கநாதன் இருக்கு. இன் தட் வே இஸ் அ குட் ஆக்டர். சூப்பர் சார். இல்லை ஹீரோயின்ஸ்? எனக்கு பிரேமலுவில் மமிதா பைஜு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. பிரேமலுவில். ஓகே. ஸோ எனக்கு அவங்க வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக தெரியுறாங்க. சூப்பர். ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு படங்கள் பற்றி பேசினாலும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்குது. சொல்லாமலையிலேருந்து இப்போ டிஷ்யூம்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டன் மேனோட லைஃப் எப்படி இருக்கும்னு காமிச்ச படம். அது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல லவ், ஒரு சினிமா ஷூட்டிங் இருக்கும், அதில் நிறைய பேரோட இன்னைக்கு நம்ம கேமியோஸ்ன்னு பேசிட்டு இருக்கோம். ஸோ அங்கேயே வந்து ஹெச் சுரேஷ் சார் வருவார், விஷால் சார் வருவார். ஸோ அப்பயே நமக்கு பார்க்கும்போது புதுசாக இருந்தது. அதே மாதிரி பிச்சைக்காரன் வந்து ஒரு மிகப்பெரிய சென்சேஷன். சிவப்பு மஞ்சள் பச்சை வந்து நம்ம பார்த்து பழகின ஆர்டிஸ்ட வேறொரு முகமா எங்களுக்கு வந்து கொடுத்த படம். ரொம்ப ஃபீல் குட்டான ரிலேஷன்ஷிப் பத்தி பேசின ஒரு படம், அக்கா தம்பி பத்தி பேசின ஒரு படம். ஸோ அதை தொடர்ந்து இப்போ 100 சாமி ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைறதுக்கு வாழ்த்துக்கள் சார். அடுத்து 100 கோடி வானவிலும் வருது. ஸோ அதுவும் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். நான் ஏற்கனவே இந்த ரெக்வஸ்ட் தான் சார், சீக்கிரம் அடுத்தடுத்து படங்கள் பண்ணுங்க சார். கண்டிப்பாக சுதர்ஷன். நான் எனக்கும் சீக்கிரம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கேன். எனக்கும் அதுக்கான ஒரு ரைட்டிங் இன்ஸ்பிரேஷன் கிடச்சிருக்கு ஒரு கதையில். ஸோ கூடிய சீக்கிரம் அடுத்த படம் பண்ணணும். சூப்பர் சார். தேங்க்யூ சார். வெயிட்டிங் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சுதர்ஷன். தமிழக மக்களின் பேராதரவு பெற்ற தங்கமயிலின் புதிய ஷோரூம் இப்போது சென்னை நீலாங்கரை மற்றும் பல்லாவரத்தில் ஜூன் 7ஆம் தேதி இனிதே ஆரம்பம். ஏராளமான திறப்பு விழா சலுகைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.